أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. التي تطلع على الأفئدة. التي تطلع على الأفئدة. التي அதாவது ஹுத்தமா என்ற நரகம் உடல்களில் பட்டவுடன் தத்வலிஉ எட்டி பார்க்கும் அலல் அஃஇதா உள்ளங்களில் إنها عليهم مؤصدة. إنها عليهم مؤصدة. إنها ஷதா பெற்ற நூன என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க உன்னா செய்து ஓத வேண்டும் அலைஹிம் சொல்லுங்க إدغام شفوي بالغنة சொல்லுங்க إدغام شفوي بالغنة. مؤصدة ஹம்சாவை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் إنها நிச்சயமாக அது அதாவது அந்த நரகமானது அலைஹிம் அவர்கள் மீது மூடப்பட்டு விடும் அதிலிருந்து அவர்கள் வெளியேறவே முடியாது. இது கருத்தர்த்தம். பிராக்கெட் இருப்பது என்ன கருத்தர்த்தம். அப்ப ஹுத்தமா என்ற நரகத்தில் போடப்பட்ட அந்த குற்றவாளி அந்த நரகத்திலிருந்து என்ன செய்ய முடியாதுமா வெளியேற முடியாது. ஏன் அந்த நரகமானது முக்ஸதா என்னவாக இருக்கும் மூடப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. في عمد ممددة. في عمد ممددة. في عمد ممددة. في عمد ممددة. عمد ممددة. عمد ممددة. இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சட்டத்தின் பெயர் என்ன? இத்காம் தாம் பில் குன்னா. சொல்லுங்க இத்காம் தாம் பில் குன்னா. அமதின் முமத்தத. இந்த சின்ன மீம் என்னன்னு சொன்னா சிறிய மீம். அடுத்த சூறாவோட சேர்த்து ஓத முயற்சி பண்ணும்போது அடுத்து பிஸ்மில்லா வருதா? அப்ப في عمد ممددة بسم الله الرحمن الرحيم என்று சேர்த்து ஓதும் போது நாம கடைபிடிக்க வேண்டிய சட்டத்தை இங்க கொடுத்திருக்காங்க. அப்படி சேர்த்து ஓதும் போது இங்க வரக்கூடிய சட்டம் இக்லாப் என்ற சட்டம் வருது. அதனால சிறியமையும் போட்டிருக்கிறாங்க. சரி பாருங்க. في عمد ممددة. في عمد ممددة. அமதுனா தூண்கள். அமதுக்கு என்ன மீனிங்மா தூண்கள். இமாதுக்கு பன்மை அமது. ஃபீ அமதின் சொல்லுங்க ஃபீ அமதின் தூண்களில் முமத்தத. முமத்ததான உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்படுவார்கள். அவர்கள் கட்டப்படுவார்கள் என்பது கருத்தர்த்தம். சரிங்களாமா? அப்ப அந்த நரகத்தில் போடப்பட்ட குற்றவாளிகள் உயரமான தூண்களில் கட்டப்படுவார்கள். காரணம், இந்த உலகத்தில் அவர்கள் பிறரை குறை கூறி புறம் பேசி திரிந்த காரணத்தினாலும், செல்வத்தை சேகரித்து நல்ல வழிகளில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து பிறருக்கு ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்த காரணத்தினாலும், இந்த உலகமே எனக்கு நிலையானது
என்று உலகத்தின் மீது பேராசை கொண்டு வாழ்ந்த காரணத்தினாலும் அவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வை நிராகரித்து குற்றம் புரிந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை தான் ஹுத்தமா என்ற நரகத்தில் வீசப்படும் தண்டனையாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.